ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு பெஸ்ட்டு பிளேஸ் அப்படின்னு சொல்கிற இடத்துல தான் இருக்கோம். ஆமாங்க, சிங்கப்பூரில் ஜூவல் அப்படின்ட்டு சாங்கி ஏர்போர்ட்டில் ஒரு பிளேஸ் இருக்குங்க. அந்த பிளேஸை தான் நம்ம போய் இப்போ இன்றைக்கி விசிட் பண்ணியிருக்கோம். வாங்க அந்த பிளேஸ் எப்படி இருக்குது, என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க, இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரன்ஸ் ஆகிறோம் உள்ள. இது வந்துட்டு சிங்கப்பூரில் இப்போ ஃபேமஸாக போய்கிட்டு இருக்கிற பிளேஸ், ஒன் ஆஃப் த பிளேஸ் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த ஜூவல் தாங்க. இது சிங்கப்பூர் ஏர்போர்ட் டெர்மினல் 1 அங்கே இருக்குங்க. இந்த ஏர்போர்ட்டை பற்றி சொல்லணுன்னா உங்களுக்கே தெரியும், ஆல்ரெடி வேர்ல்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஏர்போர்ட்னா அது சிங்கப்பூர்னு சொல்லுவாங்க. அந்த ஏர்போர்ட்டில் டெர்மினல் 1 இவங்க வந்துட்டு ஒரு செயற்கையாக ஒரு நீர்வீழ்ச்சி அருவி, அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபாரஸ்ட் லுக்கில் ஒரு 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 அமைப்பு ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க இங்கே. அதுதாங்க இந்த ஜூவல். இதில் நிறையா விஷயம் இருக்குது. நான் வாங்க ஒன்று ஒன்றா உங்களுக்கு காமிச்சிக்கிட்டே இருக்கேன், அப்படியே சொல்லிக்கிட்டே போகிறேன். நீங்களே என் கூட டிஜிட்டலாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இதுதான் இந்த நீர்வீழ்ச்சி. இந்த சிங்கப்பூர் ஜூவலில் இவங்க செயற்கையாக இந்த நீர்வீழ்ச்சி மாடலில் இவங்க செட் பண்ணியிருக்காங்க. இந்த தண்ணி சுமார் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளோர் வந்துட்டு கிட்டத்தட்ட உங்களுக்கு கீழே பேஸ்மெண்ட் 5லேருந்து மேலே லெவல் 5 வரைக்கும் இருக்குங்க. அந்த லெவல் 5க்கு மேலேருந்து தான் இந்த நீர்வீழ்ச்சி ஊற்றிக்கிட்டு இருக்குது தண்ணி. இந்த தண்ணி மேலேருந்து கீழே ஊற்றிட்டு அதே மறுபடியும் ரிப்பீட்டாக தாங்க அந்த தண்ணி கீழே போகும். அது கீழே போயிட்டு மறுபடியும் ரீசைக்கிள் ஆகி மறுபடியும் மேலே வரும். இதே தான் ஒரு ரொட்டீனாக வந்துக்கிட்டே இருக்கும். இவங்க வந்து செயற்கையாக இந்த நீர்வீழ்ச்சி மாதிரி இவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு நடுவில் இப்போ தெரியுது இல்லைங்க, இது நடுவில் இது வந்து இந்த தண்ணி எல்லாமே B1 B2ன்னு நீங்கள் பேஸ்மெண்ட் போனீங்கன்னா அங்கேயும் இது தெரியும். ஸோ இது மேலே இருந்து கீழே வரைக்கும் போகும், அதே மாதிரி கீழேருந்து மறுபடியும் மேலே வரைக்கும் வரும். இது வந்து ரொட்டீனாக நடந்துக்கிட்டே இருக்குங்க. இதில் வந்துட்டு நீங்கள் நிறையா பார்க்கலாம். எப்படின்னா, இதில் நைட் டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் எஃபெக்ட்ஸ் நிறையா கொடுப்பாங்க. இப்போயே வந்து லைட் எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, லைட்டாக கலராக. பட் ஆனால் இப்போ உங்களுக்கு வந்துட்டு கிளியராக தெரியாது. ஆனால் உங்களுக்கு லைட்டாக பிங்க் கலர் மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த பிங்க் கலர் மட்டும் கிடையாது, அது இன்னும் கொஞ்சம் நைட் எஃபெக்டில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும். இன்னொன்று அங்கே பாருங்கள், ட்ரெயின். இந்த ஜூவலுக்கு நடுவில் இவங்க வந்து ஒரு ரயில்வே ட்ராக் ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. இது வந்துட்டு இது எல்லார்ட்டின்னு சொல்லுவாங்க, இது சின்ன மெட்ரோ ட்ரெயின். இந்த ட்ரெயின் எதுக்காக இங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே இந்த சிங்கப்பூர் சாங்கி ஏர்போர்ட் வந்து டெர்மினல் 1 2 3 டெர்மினல் இருக்குங்க. இந்த 3 டெர்மினலுக்கும் இவங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும் போயிட்டு வரத்துக்கு. அதுக்காக இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ட்ரெயினை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே டெர்மினல் 1 வந்து சில ஃப்ளைட்ஸ் லேண்ட் ஆகும். அவங்க அங்கேருந்து டெர்மினல் 2க்கு போக வேண்டியதாக இருக்கும், இல்லை டெர்மினல் 3ல் போக வேண்டியதாக இருக்கும். இப்படி மாறி இன்டர்சேஞ்ச் ஆகிறதுக்கான பிட்வீன் தான் இந்த இன்டர்மீடியேட். இப்போது இதில் வந்து டெர்மினல் 1 வந்துட்டு அவங்க லேண்ட் ஆகினாங்க அப்படின்னா அவங்க டெர்மினல் 2 போகணும், இல்லை 3 போகணுன்னா இந்த ட்ரெயினை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தாங்க, சார்ஜஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஃப்ரீயாக நீங்கள் ஏறிட்டு டெர்மினல் 1லேருந்து T2 போகலாம், T2லேருந்து T3, T3லேருந்து T1, அதுமாரி மாறி நீங்கள் எங்கே வேணாலும் போய்க்கலாம். அதுக்கான இதுதான் அந்த ட்ரெயின் செட் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே. இப்போ பாருங்களேன், அப்படியே நீங்கள் ஆக்சுவலாக இந்த ஜூவலை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்குங்க. அது எப்படின்னா, அப்படியே நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபாரஸ்ட் உள்ளே போயிட்டு இருந்துட்டு அங்கேருந்து ஒரு நீர்வீழ்ச்சியை பார்க்குற மாதிரி அந்த ஃபீலிங் தானங்க இருக்குங்க நேரில் பார்த்தீங்க அப்படின்னா. உங்களுக்கு நான் இந்த வீடியோஸில் வந்துட்டு உங்களுக்கு மியூசிக்லாம் எதுவும் போடுற மாதிரி இல்லைங்க. உங்களுக்கு நேச்சுராகவே அந்த சவுண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்க்குறதுக்காக நான் எந்த சவுண்டு அதை மாடிஃபை பண்ணாமல் அதே ரியல் சவுண்டே நான் காமிக்கிறேன். நீங்கள் அப்படியே பாருங்கள், அந்த சவுண்ட் எஃபெக்ட்டு, அந்த வியூஸு எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். எல்லாமே நேச்சுராக இருக்குங்க. அப்புறம் இது பார்த்திங்க, இந்த
இந்த ஜூவலுக்கு உள்ள ஷாப்பிங் மால் போல தாங்க. கீழே பார்த்தோன்னா ஏர்போர்ட் இருக்கும், மேலே ஷாப்பிங் மாலு, மேலேன்னு இல்லை எல்லா லெவல்லையுமே இருக்கும் ஷாப்பிங் மாலு. எல்லா ஷாப்ஸுமே இருக்கும். உங்களுக்கு எந்தெந்த கடை வேணுமோ எல்லா கடை, சாப்பாட்டு கடையிலேருந்து உங்களுக்கு ஷாப்பிங் பண்ணுறது, க்ளோத்ஸு, ஷூவு, இல்லை வேறு ஏதாவது திங்ஸ், எந்த திங்ஸ் வேணும்னாலும் இங்கே அவைலபிளாக இருக்கும். எல்லாமே பிராண்டடு எல்லாமே இருக்கும். நீங்கள் எப்படி எந்த ஃப்ளோர் போனாலும் எதுனா பார்த்தீங்கன்னா எங்கே வேணாலும் எதுனா பர்ச்சேஸ் பண்ணால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு இங்கே எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாம் அவைலபிள்லேயும் இருக்குது. அதனால் நான் உங்களுக்கு வந்துட்டு இப்போ நான் இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா லெவல் 1. ஸோ நான் உங்களுக்கு லெவல் 1, லெவல் 2, 3, 4, 5ன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க பாருங்கள். இப்போ நம்ம வந்துட்டு லெவல் 1லேருந்து லெவல் 2க்கு போகிறோம். 2க்கு போனாலுமே அதுக்கு நடுவில் உங்களுக்கு இதை மாதிரி ஷாப்பிங் ஃபுல்லாக ஷாப்பிங் பிளேஸ் தான். நீங்கள் எது வாங்கினாலும் வாங்கிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு லெவல் 2ல் நான் இப்போ அந்த நீர்வீழ்ச்சி இருக்கிற இடத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். பாருங்கள் இங்கே எப்படி இருக்குன்னு பாருங்களேன். எல்லாமே ஃபுல்லாக செடியாக பச்சை பசேல்னு அப்படியே ஊரில் நம்ம ஃபாரஸ்ட் உள்ளே பார்ப்போம்ல, அந்த ஃபீல் தாங்க இங்கே. எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு தாங்க இருக்கும். எல்லா இடத்துலையும் வெறும் மரம் செடிகள் தான் இருக்கும். அந்த லுக்கில் தான் இங்கே இருக்கும். அதுக்கு தான் இது ஃபேமஸே ரொம்ப. இங்கே பார்த்தீங்கன்னா நான் லெவல் 2லேருந்து உங்களுக்கு இந்த வியூ காமிக்கிறேன். இந்த வியூவும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரு லெவலாக நான் போயிட்டு எடுத்து காமிச்சிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் அதிகம் பேச தேவையில்லை. ஏன்னா இது வந்துட்டு ஃபுல்லாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அந்த சவுண்டு வியூஸ்லாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். இங்கே பாருங்கள் ஆப்போசிட்டில் உங்களுக்கு லிஃப்ட்லாம் தெரியுது பாருங்கள். இதே மாதிரி இங்கேயும் லிஃப்ட் இருக்குது. எல்லா பக்கமும் லிஃப்ட் இருக்கும். உங்களுக்கு கீழே இருந்து மேலே வரைக்கும் எந்த லெவல் பை லெவல் நீங்கள் எங்கே போனாலும் அந்த லிஃப்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இங்கே எக்ஸலேட்டர் இருக்குது. நீங்கள் எக்ஸலேட்டர் அதை கூட யூஸ் பண்ணி போய்கிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் போய்கிட்டு இருக்கலாம். அது உங்கள் விருப்பம். எப்படி போனாலும் நீங்கள் போய் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா லெவல் 3ல் உங்களுக்கு ஒரு பிரிட்ஜ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. வேறு டெர்மினல்லேருந்து இந்த டெர்மினலுக்கு வர ஒரு பிரிட்ஜு கொடுத்துருப்பாங்க சென்டரில். அந்த பிரிட்ஜு தான் நான் இங்கே காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். சின்ன பசங்களாம் நிறைய பேர் விளையாடிக்கிட்டு கிடப்பாங்க. அது ஒரு முக்கியமான விஷயங்க இந்த ஜூவலில். அதை பற்றி நான் பிறகு சொல்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்களேன், இந்த வியூ எப்படி இருக்குன்னு பாருங்களா, சான்ஸே இல்லைங்க. இப்போ நான் இருக்கிறது வந்து லெவல் 4ல் இருக்கேங்க. இங்கேருந்து பார்க்குறதுக்கு வியூ அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினும் இந்த இடத்துல தாங்க வரும். இந்த லெவலில் தாங்க இருக்கேன். உங்களுக்கு ட்ரெயினும் நான் இந்த லெவலில் வரும்போது உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் அதையும் பாருங்கள். இங்கே பாருங்கள், அந்த ட்ரெயின் இதோ வருது பாருங்கள். நான் அதே லெவலில் தான் இருக்கேன். அந்த ட்ரெயின் வர்றதையும் இந்த நீர்வீழ்ச்சியும் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. வா, செம்ம சூப்பராக இருக்குங்க. இதுக்காக தாங்க இங்கே வரணும். வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாங்க. இந்த வியூலாம் பார்த்துட்டு பாருங்கள் எப்படி வருது அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் பாருங்கள், இங்கே வந்து ஒரு ஜிம்மோட மெட்டீரியலை அவங்க வந்துட்டு ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான டெஸ்ட்டு தாங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அங்கே.
இங்கே தெரியுது பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஒரு பிரிட்ஜு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜூவலுக்கு இன் பிட்வீனில் ஒரு பிரிட்ஜு வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க. அது வந்து சென்டராக இருக்கும் அந்த பிரிட்ஜு. அந்த பிரிட்ஜு உள்ள நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வியூஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கிட்டேயே தெரியும், ரொம்ப கிளியராகவும் தெரியும். அதுக்காக அந்த பிரிட்ஜு வச்சுருக்காங்க. ஆனால் அந்த பிரிட்ஜு வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா டிக்கெட் வாங்கி தாங்க நீங்கள் உள்ளே போகணும். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் நல்ல விஷயம். அந்த விஷயம் இதாங்க. அதே மாதிரி போட்டு அந்த வலையில் வந்துட்டு விளையாட்டுக்கு மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எந்த ஏஜ் குரூப் ஆனாலும் போயிட்டு டிக்கெட் எடுத்து போயிட்டு என்ஜாய் பண்ணலாங்க. அதை வந்து நான் உங்களுக்கு கிட்ட காமிக்கிறேன், நீங்கள் அப்புறமா பாருங்கள் அதை. பாருங்களேன் அங்கே அந்த பசங்க எவ்வளோ ஜாலியாக விளையாடிட்டு கிடக்குறாங்க பாருங்கள். அந்த வலை அவங்களுக்கு அந்த ஹைட்டுன்ற பயம் கிடையாது, நல்லா தைரியமாக விளையாடுறாங்க, நல்லா ஓடுறாங்க, ஓடிடுறாங்க, நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. இதுதாங்க அதோட என்ட்ரன்ஸு. இதுக்கப்புறம் தான் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயிட்டு இது மட்டும் கிடையாது, ஒரு சில இடங்கள்லாம் இருக்குது டிக்கெட் வாங்கிட்டு போகிறது. அதுக்கெலாம் போயிட்டு பார்க்கலாங்க அங்கே. இப்போ பாருங்கள், இப்போ வந்து நம்ம இருக்கிறதுலே வந்துட்டு ஹைட்டான பிளேஸு, டாப் லெவலுக்கு வந்திருக்காங்க, லெவல் 5. இந்த ஜூவலில் இதுதான் வந்துட்டு லாஸ்ட்டு ஃப்ளோரு. ஸோ அந்த ஃப்ளோரில் தான் நம்ம இருந்து வியூ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நீர்வீழ்ச்சி, தண்ணி விழுது, அப்புறம் ட்ரெயின் வர இது நான் காமிக்கிறேன்ல, இதுதான் ட்ரெயின் ட்ராக். இது நம்ம மேலேருந்து இப்போ மேலே ஆங்கிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் கீழே பார்க்குறோம்ல, இப்போ காமிக்கிறது வந்து அந்த B1க்கு போகிற அந்த நீர்வீழ்ச்சி கீழே போகிற இடம் இது. அந்தாண்ட என்ட்ரன்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே வெறும் செடி மரங்களாக தாங்க வச்சுருப்பாங்க. அது இல்லாமல் இப்போ காமிக்கிறேன் பாருங்களேன், அந்த இடம் தான் இந்த ஜூவல்லையே ஹையஸ்ட் பிளேஸ். இப்போ நாம் இங்கே லெவல் 5ல் இருக்குன்னா அதுக்கும் இன்னும் கொஞ்சம் மேலே போய் பார்க்கலாம். அதுக்கு தனியாக டிக்கெட் எடுத்து தான் போக முடியும் அதுக்குமே. ஸோ இங்கே கூட பாருங்கள், இந்த ஹை லெவல்லேருந்து நான் பார்க்குறேன் ட்ரெயின் வந்துக்கிட்டு இருக்குங்க. ஸோ இந்த ஹை லெவல்லேருந்து உங்களுக்கு இந்த வியூவிலையும் நான் ஷூட் பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். நீர்வீழ்ச்சி விழுது, அதுக்கு பக்கத்துலேயே ட்ரெயின் வருது, வெறும் செடி கொடிகள் இருக்குது. செம்மங்க. இங்கே இருக்குது பாருங்கள் லிஃப்ட்டு. உங்களுக்கு இதில் வந்துட்டு சைடில் லிஃப்ட் இல்லாமல் இங்கே சென்டர்லேயும் உங்களுக்கு லிஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்குதுங்க. உங்களுக்கு நீங்கள் கீழேருந்து நடக்க முடியாதவங்களாம் இந்த லிஃப்ட் மேலே வந்துட்டு பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், இதுதாங்க அந்த வலையில் விளையாடுற விளையாட்டு. அதுதாங்க இங்கே பக்கத்துலேயே நீங்கள் பார்க்கலாம். வலையில் இது வந்து எல்லா ஏஜும் போகலாம். இங்கே இதை ஃபேமிலியாக போயிட்டு பார்த்துக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு பொண்ணு பாருங்கள், சின்ன பொண்ணு, அவங்க அப்பா கையை பிடிச்சிக்கிட்டு பயந்து நடந்து வருதுங்க. அதுதான் நான் இங்கே ஷூட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இது மட்டும் இல்லை, மேலே பார்த்தீங்கன்னா டாப்பில் இங்கே வந்துட்டு கீழே இருந்து மேலே போகிறதுக்கான வழி மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த வழியில் அவங்களுக்கு கயிறு மாதிரி இருக்கும். அந்த கயிறில் பிடிச்சிக்கிட்டு அப்படியே மேலே போவாங்க. அது பாருங்கள், சின்ன பசங்க எப்படி ஓடி விளையாடுறாங்கன்னு. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. செம்ம பிளேஸுங்க இது. இது உங்களுக்கு ஒரு டாப் வியூவே ஃபாரஸ்ட்டு உள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அந்த ஃபீலில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு வலைக்குள்ளே நீங்கள் விளையாடிக்கிட்டு இருக்கிறது, அது இன்னும் ஒரு தனி ஃபீலிங்கு. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாங்க இந்த பிளேஸு. இப்போ நம்ம வந்துட்டு டாப் லெவலுக்கு வந்துட்டோங்க. இந்த டாப் லெவலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரெஸ்டாரண்ட் இங்கே அவைலபிள் இருக்குங்க. உங்களுக்கு எந்த ரெஸ்டாரண்ட் பிடிக்குதோ அங்கே போய்ட்டு நீங்கள் சாப்பிட்லாம். எல்லாமே ஃபெசிலிட்டி இருக்குது, எல்லாமே அவைலபிள் இருக்குது. நீங்கள் இங்கே சாப்பிட்டுட்டு நீங்கள் இங்கே வியூவை பார்த்து என்ஜாய் பண்ணலாங்க. அதுக்காக தான் இங்கே கொடுத்து வச்சுருக்காங்க. நிறையாவே இருக்குது. நாங்கள் போய் சுற்றி பார்த்தோம், நிறையா ரெஸ்டாரண்ட் இருக்குது, விதவிதமாக இருக்குது. உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை போய்ட்டு நீங்கள் சாப்பிட்லாங்க. இங்கே அந்த ஃபெசிலிட்டி இங்கே பண்ணி வச்சுருக்காங்க.
ஃபைனலாக நம்ம டாப் லெவல் வந்துட்டோங்க. டாப் லெவலில் இந்த வியூ பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. அப்பா சான்ஸே இல்லைங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த வியூக்காக தான் நம்ம அங்கேருந்து இங்கே வருது. இந்த வியூவில் உங்களுக்கு எல்லாமே தெரியுங்க. நீர்வீழ்ச்சியும் தெரியும், உங்களுக்கு நடுவில் இருக்க அந்த பிரிட்ஜ் இதோ காமிக்கிறவங்க, அந்த பிரிட்ஜ் இருக்குது. அந்த பிரிட்ஜு கீழே ரயில்வே அந்த ட்ரெயின் ட்ராக் இருக்குது பாருங்கள், எல்லாமே இந்த வியூவில் இருக்கும். கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் எல்லாம் வந்து போகிறது, அந்த B1 நீர்வீழ்ச்சி போகிறது எல்லாமே இங்கே இருக்குங்க. அது எக்ஸ்லேட்டர் இருக்குது B1 போகிறதுக்கான. ஸோ இந்த வியூ அவ்வளோ சூப்பரான வியூங்க. நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணலாங்க இந்த வியூவில். இதுதாங்க நான் ஏற்கனவே சொன்ன இடங்க. அதாவது அந்த டாப் இங்கே பாருங்கள், டாப் லெவல்லேருந்து கீழே வரைக்கும் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த லெஃப்ட் சைடில் இருக்குங்களா இந்த இடம் தாங்க அந்த டாப் ஆங்கிள் போகிற பிளேஸுக்கும் அந்த பிரிட்ஜுக்குள்ளே போகிற பிளேஸுக்கும் இங்கே என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுத்துகிட்டு இங்கே உள்ளே போகலாங்க. அது இல்லாமல் இங்கே வந்து சின்ன சின்ன ஒரு அனிமல்ஸ் மாதிரி பொம்மைங்கெல்லாம் வச்சுருப்பாங்க. அது கூட போய் ஃபோட்டோ எடுக்கலாங்கலாம். அதுக்கான செட்டிங்ஸ்லாம் உள்ளே இருக்கும். இது உள்ளே போகிறதுக்கு எல்லாமே வந்துட்டு டிக்கெட் எடுத்து தாங்க நீங்கள் உள்ளே போகணும். அதுக்கான பிளேஸ் தாங்க இது. தோ அங்கே தெரியுது பாருங்கள், அந்த பிளேஸ் தாங்க நான் சொன்னது. இந்த ஜூவல்லே இருக்கிற டாப் பிளேஸுங்க. அந்த பிளேஸுக்கு போனால் டிக்கெட் எடுத்து போகணும். அதுதான் இருக்கிறதுலே ஹைட் பிளேஸு. அந்த பிளேஸில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எல்லா வியூவும் கிளியராக தெரிவிங்க. அதுக்கான தனியாக வச்சுருக்காங்க அந்த பிளேஸ் மட்டும். உங்களுக்கு டிக்கெட் எடுத்து உள்ளே போய்ட்டு நீங்கள் பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு வரலாங்க அங்கே. அவ்வளோதாங்க. ஆல்மோஸ்ட் நம்ம லெவல் 5 எல்லாமே போய் பார்த்துட்டு வந்துட்டோம். இங்கே நிறையா இருக்குது, நிறையா ஷாப்பிங்ஸ் பண்ணுறதுக்கு இடம் இருக்குது, என்ஜாய் பண்ணுறதுக்கு இடம் இருக்குது, நிறையா பார்த்து. கீழே B1 B2லாம் நான் இன்னும் போகலை. அது வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். அதுலேயும் நிறையா ஃபுட் கார்ட் எல்லாமே இருக்குது. அது அப்புறமா காமிக்கிறேன். இதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு போடுற எல்லா வீடியோவும் அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ.